தமிழகத்தில் மழையினால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னை சாஸ்திரி பவன் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். கடந்த மாதம் சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கான ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு பல்வேறு கட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு முன்வைத்தது. இருப்பினும் மத்திய அரசு தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசின் கட்டிடமான சாஸ்திரி பவன் முற்றுகையீடு போராட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முற்றுகையீடு போராட்டத்தில் முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் எனவும், அதுபோல தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு கோரியுள்ள அந்த வெள்ளப்பெருக்கு நிவாரண நிதி உடனடியாக வழங்க வேண்டும் என கூறி தற்போது இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முற்றுகை போராட்டமானது கிட்டத்தட்ட போராட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட கட்சியினர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள். அதுபோல இந்த சாஸ்திரி பவன் அமைந்திருக்கக்கூடிய சாலை ஒரு முக்கியமான சாலை என்பதால் இப்ப இந்த போராட்டம் நடக்கக்கூடிய பகுதியில கீழ்ப்பாக்கம் டிசி தலைமையில கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பணியில் ஈடுபட்டு வராங்க. இதுவும் மேல் குறிப்பாக இந்த போராட்டமானது முழு அனுமதி முழுமையாக பெறவில்லை எனவும், ஒருவேளை இந்த போராட்டம் சாலைக்கு முற்றுகையிட முயன்றால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை ஈடுபடும் எனவும் தற்போது இங்கு கூடிய காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.